ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காயம் தக்காளியே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சமைக்கவே தெரியாதுன்னு இருக்கிறவங்க கூட ஈஸியாக ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அந்த குக்கரில் போட்டலாம். 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம். 2 தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டலாம். 300 கிராம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்துருச்சு. ஏரெல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இதை மசிச்சு தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் சீரகம் போட்டலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டலாம். என்கிட்ட கல் உப்பு இல்லாதனால நான் தூள் உப்பு தான் போடுறேன். 1 ஸ்பூன் தூள் உப்பும் போட்டலாம். ஒரு கொத் கருவேப்பிலையும் போட்டலாம். இப்போ ஒரு முறை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 250 கிராம் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இந்த பூண்டையும் அதிலேயே போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு எண்ணெயிலே நல்லா வெந்துடும் ஒரு 5 நிமிஷத்தில். இப்போ இலையில நல்லா கிண்டி ஊற்றிக்கோங்க. இப்போது பூண்டு முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றி ஒரு 2 நிமிஷத்தில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஊற்றிடலாம். புளி ஊற்றுறோன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பூண்டு நல்லா வெந்து வரும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பூண்டெல்லாம் வெந்து குழம்புல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் அரை மூடி தேங்காய் திருகி மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றுறதுனால குழம்பு ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துலேயே குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் எவ்வளோ சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டேஸ்ட்டான பூண்டு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கும் மாற்றியாச்சு. இது முட்டை சைடிஷாக வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸோட ரசம் சாதத்துலாம் கூட சைடிஷாக கூட வச்சுக்கலாம். டேஸ்ட்டான இந்த பூண்டு குழம்பு, பருப்பு பூண்டு குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.